அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். கத்தார்லேருந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா அம்மா வீட்டிலேருந்து தாங்க விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கும் கூட அம்மா வீட்டில் ஒரு நாள் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா பிரியாணி தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க. தக்காளி கூடவே உப்பையும் போட்டுட்டாக்கா சீக்கிரமாக தக்காளி மசிய வெந்து வந்துடும். இந்த கேப்பில் சேமியா பிரியாணிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கு கொஞ்சமாக தயிர், ஒரு 1/4 டம்ளர் போல் தயிர் எடுத்து வச்சுருக்குறாங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு, பட்டை கிராம்பு தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. இஞ்சி பூண்டு வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் சிக்கனெல்லாம் கழுவி வச்சுருக்குறாங்க. போன்லெஸ் சிக்கனாக பார்த்து எடுத்துருக்குறாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெயிலே போட்டு வதங்க விட்டுருக்காங்க. எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூளை எல்லாம் இப்போ சேர்த்து 2 பச்சை மிளகாவும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இது வெந்துட்டுருக்கட்டும். இது கூடவே புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் போல் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் நல்லாவே வெந்திருக்குது. இப்போது எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துருக்காங்க. சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுட்டோம் அப்படின்னா சேமியா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் நெய் கடைசியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. போன்லெஸ் சிக்கன் கொஞ்சமாக இருந்தால் இந்த மாதிரி சேமியாவில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கு கூட இதை சாப்பிட்லாம். சேமியாவில் முட்டை போட்டு செய்வாங்க. ஒரு நாள் சேஞ்சுக்கு சிக்கனும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் மட்டன் பீசஸ் இருந்துச்சுன்னா அதையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுட்டு தனியாக வேக வச்சு சேமியாவில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் சேமியா பிரியாணி தான். மதியம் லஞ்சுக்கு விரால் மீன் தான் வாங்கியிருந்தாங்க. மீனானம் காய்ச்சறதுக்காக எண்ணெயில் கறிவடகம், கருவேப்பிலை, மிளகாய் தூள்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் மீனானத்துக்கு மசாலா கூட்டி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துட்டுருக்காங்க. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், 2 பச்சை மிளகா, புளி தண்ணி, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டுருக்காங்க. இன்னொரு அடுப்பில் ரைஸ்க்கு தாளிச்சிட்ருக்குறாங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்காங்க. இது எந்த ரைஸுக்காக அப்படின்னா தேங்காய் பால் ரைஸ் செய்கிறதுக்காக தான். பாதி அளவு தேங்காய் பால், பாதி அளவு தண்ணி ஊற்றி இது கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கணும். இன்னொரு அடுப்பில் மீனானும் கொதிச்சிட்ருக்குது. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. விரால் மீன் துண்டுகளை இப்போ இதில் சேர்த்துட்ருக்குறாங்க. இந்த மீன் துண்டுகள் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா வெந்துடும். இப்போ மீன் வெந்துட்டுருக்கிற கேப்பில் அங்கே தேங்காய் பாலில் நல்லா சூடு வந்துடும். இப்போ தேங்காய் பாலில் அரிசி சேர்த்துடலாம். தேங்காய் பால்லையே இந்த அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மீனானும் ரெடி ஆயிடுச்சு. இதில் இதை இறக்கி வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிடலாம். ரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த அடுப்புலேயே கீரை சாறு செஞ்சிட்ருக்காங்க. கீரை சாறு செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துட்ருக்குறாங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரையும் ஒரு 5-10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இது கூடவே வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. எனக்கு வெங்காயம் பிடிக்காது, அதனால் நான் போட்டுக்கலை. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye friends.